காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட சேருமா? இப்போ அதுதாங்க மிகப்பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்குது. காங்கிரஸும் முதல் மேல் புனையா காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்ல ஆஃபர் எங்க வருதோ அங்க போயிருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. டிஎம்கே நீங்க மட்டும் நாங்க கேட்கறத கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இருக்கவே இருக்கு டிவிகே கட்சி, அங்க போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அடிக்கிறாங்க. திமுகவும் காங்கிரஸுக்கு கெடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள நீங்க உங்க முடிவை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஆலோசனை கூட்டம் நடக்குது. அங்க தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு வரல அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்கு. மேல என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருங்க. காங்கிரஸ் டிவிகே கூடயா இல்ல டிஎம்கே கூடயா அப்படிங்கிறது. கடந்த தேர்தலில் திமுக காங்கிரஸுக்கு 25 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க 41 தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு உறுதியா நிக்கிறாங்க. அது இல்லாம தளபதி சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நிக்கிறாங்க. இதில் ஆதவர்ஜுனா வேற ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியே இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகி ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறக்காக காங்கிரஸோட முன்னாள் தலைவரான ப. சிதம்பரம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு சாயந்தரம் வரை வெயிட் பண்ணுங்க. காங்கிரஸ் யார் கூட கூட்டணி, டிவிகே கூடயா இல்லை டிஎம்கே கூடயா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். 41 தொகுதி காங்கிரஸ் கேட்குறாங்களே, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க.